ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி ஸ்டடி விலாக்ஸ். இன்றைக்கி வந்துட்டு 8 hours ஸ்டடி சேலஞ்ச் டே 15. இன்றைக்கான போர்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழில் 11th தமிழ் நம்ம வந்து 6 இயல் முடிச்சிருக்கோம். 7வது 8வது இயல் ரொம்ப சிலபஸ் டாபிக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதை முடிச்சுட்டு 11th தமிழ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுங்க. 1 hour கூட ஆகாது. அடுத்த ஆப்ஸில் வந்து ரீசனிங் 300 சம் சீரிஸ் கிறிஷோபாவில் போடுற வீடியோஸ் பாருங்கள். ப்ராஃபிட் லாஸ் வந்து அது ரிலேட்டடாக ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். அடுத்து பாலிட்டியில் வந்து 9th பாலிட்டி நம்ம முடிச்சிருக்கோம். அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணிடுங்க. 5 லெசனையும் தரவை படிச்சுட்டு புக் பேக் ஒன் வேர்டெல்லாம் நீங்களா பார்க்காம சால்வ் பண்ணி பாருங்கள். புக்கில் மார்க் பண்ணாமல் நீங்களாக வந்து வச்சு கையை மறைச்சி வச்சு புக் பேக் ஒன் வேர்டெலாம் கரெக்டாக தெரியுதா அந்த மாதிரி பாருங்கள். அடுத்து 10th பாலிட்டி ஆல்ரெடி ரிவைஸ் பண்ணிட்டோம். அடுத்து பேலன்ஸ் இருக்குது நம்மளுக்கு வந்து 6th 7th 8th 3 பாலிட்டி இருக்குது. அதுக்கப்புறம் +1 +2 படிக்கணும். ஸோ நாளையிலேருந்து வந்து நம்ம 6th 7th 8th பாலிட்டியை முடிச்சுட்டு சைட் பை சைடாக +1 +2 இருக்கிறதையும் பார்க்கலாம். அப்புறம் எக்கனாமிக்ஸ் வந்து 11th எக்கனாமிக்ஸ் மட்டும் முடிச்சிருக்கோம். இன்னும் 6th 10th வரைக்கும் படிக்கணும். 12th எக்கனாமிக்ஸ் படிக்கணும். ஹிஸ்ட்ரியும் வந்து 6th to 10th வரைக்கும் நம்ம அங்கங்கே படித்து வச்சுருக்கோம். அதாவது யூனிட் 6ல் கவர் ஆகுறது, யூனிட் 5ல் கவர் ஆகுறது, ஹிஸ்ட்ரியில் INMல கவர் ஆகுறது, அந்த மாதிரி ஒரு சில லெசன்ஸாக படித்து வச்சுருக்கோம். ஸோ என்னென்ன லெசன்ஸ் படிச்சிருக்கீங்க அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன டாப்பிக்லாம் முடிச்சிருக்கோம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்ஸில் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்றத ரெகுலராக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதில் வந்து இன்னும் தெளிவாக படிக்காததை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் நான் சொல்கிறத டெய்லி படிக்கணும். அடுத்து யூனிட் 3ல் ஹிஸ்ட்ரிக்கு வந்துட்டு இன்றைக்கி பாமினி விஜயநகர அரசுகள் 7th 11th இருக்கிறது படிக்க போகிறோம். அடுத்து தென்னிந்திய அரசுகள் 6th சோசியல் சயின்ஸில். அடுத்து 7th சோசியல் சயின்ஸில் தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் இந்த லெசன் வந்து படிக்க போகிறோம். ஸோ இவ்வளோதான். 3மே வந்து 7th 6th இருக்கிறது தான் குட்டி குட்டி லெசனாக தான் இருக்கும். 11th மட்டும் கொஞ்சம் டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை முடிஞ்சால் இன்றைக்குள்ளே முடிச்சிருங்க. மேக்ஸிமம் நாளைக்கு 2 நாள், அதாவது கஷ்டமாக இருக்குன்றவங்க 2 days டைம் எடுத்துக்கோங்க. இல்லை இன்றைக்கே முடிச்சிடலாம் அப்படின்றவங்க 8 hours கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ 9th பாலிட்டி ரிவிஷன், மேக்ஸ் ரிவிஷன் தான், தமிழும் ரிவிஷன் தான். படிக்க போகிறது 3 லெசன்ஸ் தான். 4 லெசன்ஸ் 11th சேர்த்தா 4 லெசன். நாளையிலேருந்து 6th 7th 8th +1 +2 பாலிட்டி பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து 12th எக்கனாமிக்ஸு 6th to 10th எக்கனாமிக்ஸ் பேலன்ஸ் இருக்குது. ஹிஸ்ட்ரி +1 +2 சுத்தமாக டச் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வர டேஸில் படிச்சுக்கலாம். இதை முடிச்சவங்க வந்து வீடியோக்கு கீழே கம்ப்ளீட்டட் அப்படின்ற ஒரு கமெண்ட் போட்டுருங்க. எதுவும் உங்களுக்கு படிக்கிறதுல ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எக்ஸாம் ரிலேட்டடாக டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.